அனைவருக்கும் அன்பு வணக்கம். கெமிஸ்ட்ரியின் எவ்ரிடே லைஃப், அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படிங்கிற சாப்டர்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கா ஹைட்ரோ கார்பன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஹைட்ரோ கார்பனுக்கு ஆகச்சிறந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெட்ரோலியம், அதாவது கச்சா எண்ணெய். அதுக்கப்புறம் நிலக்கரி, கோல். நிலக்கரி பாத்தீங்கன்னா இது ஒரு ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயு. இது எல்லாமே ஹைட்ரோ கார்பன்ல வரும். இயற்கை எரிவாயு அது என்ன ஹைட்ரோ கார்பன்ல வரும்? பெட்ரோலியம், கோல், நேச்சுரல் கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எல்லாத்திலுமே ஹைட்ரஜனும் கார்பனும் மட்டும்தான் இருக்கும். அப்ப ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் அணுக்களை கொண்ட ஒரு கரிம சேர்மங்களை, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைட்ரோ கார்பன் எல்லாத்தையும் எரிச்சோம் அப்படின்னா கம்பஷன் ஆனதுக்கு அப்புறம் இது கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் வேப்பர் இதை தான் ரிலீஸ் பண்ணும். நீங்க நிலக்கரியை எரிச்சாலும் சரி கார்பன் டை ஆக்சைடு தான் ரிலீஸ் ஆகும், தண்ணி தான் ரிலீஸ் ஆகும். கச்சா எண்ணெயை எரிச்சாலும் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வேப்பர் நீராவி தான் ரிலீஸ் ஆகும். இயற்கை எரிவாயு எரிச்சாலும் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் தான் ரிலீஸ் ஆகும். சோ இப்படி ஒரு பொருளை எரிச்சு கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் வேப்பர் நீராவி ரிலீஸ் ஆனிச்சுன்னா அது எல்லாமே ஹைட்ரோ கார்பன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஹைட்ரோ கார்பனோட எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட், கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரி, இந்த ஹைட்ரோ கார்பன்லாம் எங்க இருந்து கிடைக்குது? ஹைட்ரோ கார்பனுடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் எப்படி உருவாகுது? நிலக்கரியெல்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல கச்சா எண்ணெய் எப்படி உருவாகுது அப்படின்னா நேச்சுரலா தான் உருவாகுது. ரைட்டா? ஹைட்ரோ கார்பனுடைய சோர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இயற்கையா தான் உருவாகுது. அதாவது படிம பாறைகள்ல இருந்து நேச்சுரலா பாத்தீங்கன்னா இது உருவாகுது. பிளஸ் பல்வேறு வகையான தாவரம் மற்றும் மரங்கள்ல இது பாத்தீங்கன்னா காணப்படுது. புரியுதுங்களா? ஹைட்ரோ கார்பனுடைய சோர்ஸை பொறுத்த வரைக்கும் இது நேச்சுரல் தான், இயற்கையாவே இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பல்வேறு வகையான தாவரம் மற்றும் விலங்குகள்ல இருந்து இது கிடைக்குது. ஓகேங்களா? சரி, இந்த ஹைட்ரோ கார்பனுடைய பண்புகள் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஹைட்ரோ கார்பன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் மைண்ட்ல வச்சுட்டே கேளுங்க. அப்பதான் இந்த ஹைட்ரோ கார்பனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஈஸியா ரெஜிஸ்டர் ஆகும். ஹைட்ரோ கார்பன் பெட்ரோலியம், கச்சா எண்ணெயை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அதுவும் கச்சா எண்ணெயா இருக்கட்டும், நிலக்கரியா இருக்கட்டும், இல்ல இயற்கை எரிவாயு எல்லாமே ஹைட்ரோ கார்பன் தானே. அந்த ஹைட்ரோ கார்பனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப கப்பல்ல பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் எடுத்துட்டு போகும்போது திடீர்னு ஸ்பில் ஆயிடுது இல்லையா, கீழே கொட்டிடுது. அப்ப என்ன ஆகுது? அந்த கடல் மேல அது மிதக்குது. அப்ப தண்ணியை விட அடர்த்தி குறைவுன்னு தானே இந்த கச்சா எண்ணெய்க்கு. சோ ஹைட்ரோ கார்பனுடைய பண்புகளை பொறுத்த வரைக்கும் முதல் பண்பா நான் என்ன சொல்றேன்னா, இது நீர்ல மிதக்கும். தண்ணியில பாத்தீங்கன்னா இது மிதக்கும். ஏன் தண்ணியில மிதக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணியை விட டென்சிட்டி இது கம்மி, அதனால நீர்ல மிதக்கும். ஏன்னா தண்ணியை விட லேசான ஒரு பொருள் இது. ஓகேங்களா? அடுத்து ஹைட்ரோ கார்பன் பாத்தீங்கன்னா கம்பஷன் ஆனிச்சுன்னா, ஹைட்ரோ கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்தது அப்படின்னா இது எதை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற கேஸையும் பிளஸ் வாட்டர் வேப்பரையும் ரிலீஸ் பண்ணும். ரெண்டாவது பண்பு. அடுத்து இந்த ஹைட்ரோ கார்பனை பொறுத்த வரைக்கும் பொதுவா நம்ம கச்சா எண்ணெய்னு சொல்றோம். அது என்ன ஸ்டேட்ல இருக்கு? லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. ஆனா ஹைட்ரோ கார்பனை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேட்லயுமே, 3 நிலைகளிலுமே காணப்படும். அதாவது திரவ, வாயு. ஓகேங்களா? சாலிட் ஸ்டேட்லயும் இருக்கு, திட நிலையிலும் இருக்கு, லிக்விட் ஸ்டேட்லயும் இருக்கு, அதுக்கப்புறம் கேசியஸ் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோ கார்பனும் இருக்கு. இப்ப திடநிலைக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடநிலையில் இருக்கக்கூடிய சாலிட் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் எதுன்னு கேட்டா பாராஃபின், அதாவது மெழுக சொல்லுவாங்க. லிக்விட் ஸ்டேட்டுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஹெக்சேன், பென்சீனை பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம். ஹெக்சேன், பென்சீன்லாம் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன். கேசியஸ் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் எது? வாயு நிலையில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் எதுன்னு கேட்டா இது நிறைய சொல்லலாம். ஏஎன் முடிகிற எல்லாமே, மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், இது எல்லாமே ஹைட்ரோ கார்பன் தான். பாராஃபின் ஒரு ஹைட்ரோ கார்பன், சாலிட் திட நிலையில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன். ஹெக்சேன் மற்றும் பென்சீன் இருக்குல்ல, இது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன். கேஸ் நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன் எதுன்னு கேட்டா மீத்தேன், புரோப்பேன். ஓகேங்களா? இந்த ஹைட்ரோ கார்பனை பொறுத்த வரைக்கும் இது டைப்ஸ் பாத்தீங்கன்னா பொதுவா 4 வகையா பிரிப்பாங்க. மேஜரா 3 வகையா பிரிப்பாங்க. ஹைட்ரோ கார்பனுடைய டைப்ஸ் இல்ல கிளாசிபிகேஷன். ஹைட்ரோ கார்பன் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஹைட்ரோ கார்பனுடைய கிளாசிபிகேஷன் எப்படி வகைப்படுத்துவாங்கன்னு கேட்டா அல்கேன், அல்கீன், அல்கைன், அரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
மேஜர் கிளாசிபிகேஷன் 3 தான் புக்ல கொடுத்திருப்பாங்க. ரைட்டா? ஹைட்ரோ கார்பனுடைய வகைப்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா அல்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அல்கீன் இஎன்இ, அடுத்து அல்கைன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அரின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்கேன்னா இது எல்லாமே எந்த நிலையில இருக்கும்னா கேசியஸ் ஃபார்ம்ல இருக்கும். அல்கீன் அப்படிங்கிறது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும், திரவ நிலையில இருக்கும். அல்கைன் ஒய்என்இன்னு முடிஞ்சா அது எல்லாமே சாலிட் ஸ்டேட்ல இருக்கும், திட நிலையில இருக்கும். அரின் அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா எக்ஸாம்பிள் டொலுவின், நாப்தலின், டொலுவின், நாப்தலின், பென்சீன், ஜைலீன், இது எல்லாமே அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பனுக்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகேவா? இந்த அல்கேனை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே என்ன ஃபார்ம்ல இருக்கும்? கேசியஸ் ஃபார்ம்ல இருக்கும். அல்கீன் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும், அல்கைன் சாலிட் ஸ்டேட்ல இருக்கும், அரின் வந்து பாத்தீங்கன்னா மிக்சட் எந்த ஃபார்ம்ல வேணா இருக்கலாம். ஓகேங்களா? இந்த ஹைட்ரோ கார்பனுக்கு எக்ஸாம்பிள் இது எல்லாமே நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஹைட்ரோ கார்பனுடைய எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மீத்தேன், எத்திலின், அசிட்டிலின், பென்சீன், இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம மீத்தேன், அதுக்கப்புறம் புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், இது எல்லாத்தையும் 1 by 1 வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஹைட்ரோ கார்பனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் பேசிக் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? மீத்தேன், ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ கார்பனான மீத்தேனை பத்தி பார்க்கலாம். இந்த மீத்தேனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியல இதனுடைய ஃபேமஸ் ஸ்ட்ரக்சர். ஒரு கார்பன் வந்து பாத்தீங்கன்னா 4 ஹைட்ரஜனோட பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கோம். ஓகே, 4 ஹைட்ரஜனோட பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கோம். இதுதான் கார்பனுடைய முக்கியமான ஒரு பண்பே, டெட்ராவலன்சி. 4 சைடு அதால பாண்டிங் வந்து ஏற்படுத்த முடியும். இந்த மீத்தேனை பொறுத்த வரைக்கும் இதை என்னன்னு சொல்லுவோம்னா மார்ஷ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம், சதுப்பு நில வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சதுப்பு நில வாயுக்கள் ஏன் சொல்றாங்கன்னா இந்த மார்ஷி லேண்ட்ல, சதுப்பு நில புதர்கள்ல இந்த கேஸ் வந்து கிடைக்கும் அதிகமா. இது ஒரு சிம்பிள் ஹைட்ரோ கார்பனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது இல்லைன்னா லோயர் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இத இதுக்கு கலர் இருக்கா மீத்தேனுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கலர் கிடையாது. சரி, நறுமணம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நறுமணமும் கிடையாது, நோ ஓடர். இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸியா தீப்பிடிச்சிடும். ஓகேங்களா? எளிதில் தீப்பற்றக்கூடிய தன்மையில இருக்கும் இது. ஓகேங்களா? ஹைலி இன்ஃபிளேமபிள், டக்குனு பத்திக்குது. ஓகேங்களா? ஹைலி இன்ஃபிளேமபிள் அப்படின்னா பத்திக்கும். இது ரொம்ப இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாம இது மின்சார உற்பத்தியில ஒரு எரிபொருளா வந்து இதை பயன்படுத்துறோம். எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனுக்கு, எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ற இடத்துல இதை எரிச்சுதான் மின்சாரமே தயாரிப்பாங்க. இப்ப மின்சாரம் தயாரிக்கிற இடத்துல இதை ஒரு எரிபொருளா பயன்படுத்துறோம். இது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப அந்த அளவுக்கு பாதிப்பு கிடையாது. சரிங்களா? இது ஆக்சுவலா வந்து இது எப்படி இந்த மீத்தேன் கேஸ் எங்க ரிலீஸ் ஆகும்னா, இப்போ ஒரு தாவரமோ இல்ல விலங்குகள்லாம் வந்து அழுகி போகுதுன்னு வச்சுங்க, இல்ல செத்து போயிடுச்சுன்னு வச்சுங்க, டெட் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் இருக்கு அப்படின்னா அது செத்து போன அந்த தாவரம் மற்றும் விலங்கு அது வந்து ஒரு கேஸை ரிலீஸ் பண்ணும்ல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மீத்தேன் கேஸ். இறந்து போன தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அது ஒரு கேஸை வந்து ரிலீஸ் பண்ணும். அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா மீத்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இல்லாம இந்த கழிவுநீர் இருக்குல்ல, டிரைனேஜ், அதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அழுகிய பொருட்கள்லாம் அதுல இருக்கும் சாக்கடையில. ஓகேங்களா? அதை என்ன பண்ணும்னா அங்க இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் சிதைக்கும், அதாவது டீகம்போஸ் பண்ணும். டீகம்போஸ் பண்ணி அப்போ ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகும். அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா மீத்தேன். அப்ப அது கூட இந்த டிரைனேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இறந்து போன தாவரங்கள் மற்றும் விலங்குகள்லாம் இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், நுண்ணுயிரிகள், மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிரிகள் வந்து அதை சாப்பிடும். சாப்பிட்டு அது என்ன பண்ணும், அதுக்கு அதான் உணவே. மைக்ரோ ஆர்கானிசம் சாப்பிட்டு அதை வந்து எல்லாத்தையும் டீகம்போஸ் பண்ணும், சிதைக்கும். அப்படி சிதைக்கும் போது ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகும். அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா மீத்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மீத்தேன் மட்டும் வராது அதுல, அது கூட
கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்பைடு, இதெல்லாம் வரும். ஹைட்ரஜன் சல்பைடு இதெல்லாம் வரும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இந்த கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்பைட்லாம் பல்வேறு ப்ராசஸ் மூலமா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மீத்தேனை வந்து நம்ம எடுத்துப்போம். இது ஏன்னா இது ஒரு ஃபியூல், எரிபொருளாவே யூஸ் ஆகுது மின்சார உற்பத்தியில. புரியுதுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப மீத்தேனை பொறுத்த வரைக்கும் என்னது அப்படின்னா, சும்மா ஜஸ்ட் யோசிங்க. இது ஒரு சதுப்பு நில வாயு. மீத்தேனு கலர் கிடையாது, ஓடர் கிடையாது, டக்குன்னு தீப்பிடிச்சிரும். இதை எலக்ட்ரிசிட்டி மின்சார உற்பத்தியில இது ஒரு எரிபொருளா யூஸ் பண்றோம். இந்த இறந்து போன தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ரிலீஸ் பண்றது மீத்தேனை. இப்ப சாக்கடையில பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய அந்த இறந்து போன தாவரங்கள் விலங்குகள்லாம் அதை சாப்பிட்டு செரிக்கும். அப்ப மீத்தேன் கூட கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன் சல்பைடு இதெல்லாம் ரிலீஸ் ஆகும். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு மீத்தேனை வந்து நம்ம எடுத்துப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரோபேன். ப்ரோபேனை பொறுத்த வரைக்கும் ப்ரோபேன் புக்ல வந்து ஈத்தேனை பத்தி பெருசா எதுவுமே பேசல, அதனால நானும் விட்டுட்டேன். ப்ரோபேனுக்கு அதே மாதிரி தான் நீங்க இன்ட்ரோ பண்ணணும் அப்படின்னா, இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல்லு கிடையாது, இதுக்கும் ஓடர் கிடையாது. அதே மாதிரி எளிதில் தீப்பற்றக்கூடிய தன்மை இது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி இன்ஃப்ளேமபிள் தான், எரியக்கூடிய தன்மை தான். இல்ல முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, ப்ரோபேனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா, காற்றை விட கனமான வாயு இது. காற்றை விட கனமான வாயு அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். ஓகேங்களா? ஏரை விட ரொம்ப டென்சிட்டி அதிகம் இந்த கேஸுக்கு. எதுக்கு? ப்ரோபேனுக்கு வந்து காற்றை விட கனம் அதிகம். இதுதான் அதிகமா கேட்டிருக்காங்க இந்த இடத்துல இருந்து. இதை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோபேன் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிக அழுத்தம் கொடுப்பாங்க, அதிக பிரஷர் கொடுத்து இத லிக்விடா மாத்துவாங்க. லிக்விடா மாத்திட்டு இது கூட பியூட்டேன் அப்படிங்கிற இன்னொரு சப்ஸ்டன்ஸ், இன்னொரு ஹைட்ரோ கார்பனையும் சேர்ப்பாங்க. அப்படி சேர்த்து உருவாகிறது தான் லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு அப்படின்னு ஏன் இதை சொல்றாங்கன்னா, இது ஆக்சுவலா இது எப்படி உருவாகுதுன்னு கேட்டா, ப்ரோபேனும் பியூட்டேனும் சேர்ந்ததுதான். இதெல்லாம் ஹையர் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ரோபேன் அண்ட் பியூட்டேன் சேர்ந்ததுதான் இந்த எல்பிஜி சிலிண்டர். இதை ஏன் லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் சொல்றாங்கன்னா, இந்த ப்ரோபேன் என்ன பண்றாங்க, அதிக அழுத்தம் கொடுத்து ஃபர்ஸ்ட் இதை லிக்விடா மாத்துவாங்க. லிக்விடா மாத்திட்டு அதுக்கப்புறம் இதுல பியூட்டேனை சேர்ப்பாங்க. சேர்த்து உருவாகிறனாலதான் இதை திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இதோட யூஸ் கேட்டா என்ன பண்ணுவீங்க? சமைக்கிறதுக்கு யூஸ் பண்றோம் எல்பிஜி சிலிண்டரை. அப்புறம் இதை ஃபியூலாவும் யூஸ் பண்ணுவோம், எரிபொருளா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்லயும் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க, கூலிங் கொடுக்கறதுக்காக ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்றாங்க. சமைக்க அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, எரிபொருள் இது வந்து ஒரு ஃபியூல் தான் கண்டிப்பா, ஏன்னா எல்பிஜி சிலிண்டர்ல இதான் மெயின். இப்ப இங்க ஒண்ணு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு ப்ரோபேனுக்கு ஸ்மெல்லும் கிடையாது, ஓடர் நறுமணமும் கிடையாது. அப்ப கேஸ் லீக் ஆனா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா ப்ரோபேன் பியூட்டேன் அதே மாதிரி தான், அதுக்கு ஸ்மெல்லு கிடையாது, ஓடர் நறுமணமும் கிடையாது, கலரும் கிடையாது. அப்ப அது லீக் ஆனா தெரியணுங்கிறதுக்காக தான் மெர்காப்டன் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து இதுல சேர்க்கிறாங்க. எல்பிஜி சிலிண்டர்ல கேஸ் லீக் ஆனா தெரியணுங்கிறதுக்காக. அடுத்து பாத்தீங்கன்னா பியூட்டேன். பியூட்டேனை பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரே கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் அதை மட்டும் சொல்றேன். பியூட்டேனை பொறுத்த வரைக்கும் இது ரூம் டெம்பரேச்சர்ல இப்போ நார்மல் அட்மாஸ்பரிக் பிரஷர், இந்த இப்போ இருக்கக்கூடிய வளிமண்டல அழுத்தத்துல அட் ரூம் டெம்பரேச்சர் அண்ட் அட்மாஸ்பரிக் பிரஷர், வளிமண்டல அழுத்தம், ரூம் டெம்பரேச்சர் அண்ட் அட்மாஸ்பியர் பிரஷர்ல இது என்ன நிலையில இருக்கும்னா பியூட்டேன் கேஸா தான் இருக்கும். இதுவும் அதே மாதிரி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னா, இதுக்கும் கலர் கிடையாது, ஓடர் கிடையாது, எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு வாயு தான். இது ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து பாத்தீங்கன்னா இது ஈஸியா வந்து எவாபரேட் ஆயிடும் இந்த பியூட்டேன். அதை ஞாபகம் வச்சுங்க. அப்ப இந்த பியூட்டேனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ல வந்து இந்த யூசஸ்ல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க. பியூட்டேன் அப்படிங்கிறது வந்து ஏரோசால்ல வந்து யூஸ் ஆகுது. ஏரோசால், இப்போ ஏரோசால்லாம் இந்த ஸ்ப்ரே எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஐட்டத்துல ஏரோசால்ல வந்து இந்த பியூட்டேன் கேஸை தான் ஃபில் பண்றாங்க. அப்புறம் இது பொதுவா ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்றாங்க. ப்ரோபேன் மாதிரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்றோம். லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ்ல இதை யூஸ் பண்றோம். அப்புறம் டார்ச் லைட்ல ஒரு மாதிரி புகை மாதிரி இருக்குல்ல, அது என்ன கேஸ்னா பியூட்டேன் அப்படிங்கிற கேஸ் தான். டார்ச் லைட், ஃப்ரிட்ஜ், ஏரோசால், இந்த சென்ட் நீங்க வச்சிருக்க எல்லா சென்ட்லயுமே வந்து என்ன இருக்கும், பியூட்டேன் கேஸ் தான் இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பென்டேன். பென்டேனுங்க பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கொஸ்டின் சொல்றேன். பென்டேன் அப்படின்னா இது குறைந்த கொதிநிலை கொண்ட திரவம். இது பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். குறைந்த கொதிநிலை கொண்ட திரவம்னா
இப்ப தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு 100 டிகிரி செல்சியஸ் வரணும். இதுக்கெல்லாம் அப்படி கிடையாது. நார்மலா ஒரு 40, 40 to 50, 50 to 60 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இது கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப பென்டன் பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இதுக்கு. இப்ப இதை வந்து லேப்ல சால்வெண்டா யூஸ் பண்ணுவோம். லேப்ல சால்வெண்டா யூஸ் பண்ணுவோம், கரைப்பானா யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஃபியோலா எரிபொருளா இதை யூஸ் பண்றோம். அப்புறம் இந்த பாலிஸ்டைரின் உற்பத்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இது பாலிஸ்டைரின் உற்பத்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வந்து பென்டேன் தான். பாலிஸ்டைரின் உங்களுக்கு தெரியல, இதோட ஃபேமஸ் நேம் தெர்மாகோல் யூஸ் பண்றாங்கல்ல சின்ன சின்ன கடையில எல்லாம், அதுதான் இது. இது வந்து ரெசின் கோடு வந்து 6 கொடுத்திருப்பாங்க. 6 ரெசின் கோட்னா என்னது? லாங்குவேஜ் ஆஃப் பிளாஸ்டிக். இதுல என்ன பாலிமர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதா ரெசின் கோடு. இந்த பாலிஸ்டைரினுக்கு வந்து 6 கொடுத்திருப்பாங்க, தெர்மாகோலுக்கு எல்லாம் 6 கொடுத்திருக்காங்க. இப்ப இதை மட்டும் லைட்டா நீங்க தெரிஞ்சுட்டா போதும். அடுத்த வீடியோல நேச்சுரல் கேஸ்னா என்ன அப்படின்னு தெளிவா பார்க்கலாம். நேச்சுரல் கேஸ், அதுக்கப்புறம் லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் எல்பிஜினா என்ன, கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ்னா என்ன, அப்புறம் முக்கியமா எக்ஸாம்ல கொஸ்டின் ஏரியா இருக்கக்கூடிய இந்த பிற எரிபொருள் வாயுக்கள், ப்ரொடியூசர் கேஸ், உற்பத்தி வாயுனா என்ன, நிலக்கரி வாயுனா என்ன, நீர் வாயுனா என்ன, உயிர் வாயுனா என்னன்னு பார்த்துட்டோம்னா இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? சோ நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்கப்பா.